ஹாய் கைஸ், வெல்கம் டு பி ரிச் மோட்டிவேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டைட்டில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் விரும்பின கார் வேணுமா? காஸ்ட்லியாக இருக்குது இருந்தாலும் வேணுமா? அதை நீங்கள் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நீங்கள் சேரணுமா? இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். உங்களோட கனவு வீட்டு நீங்கள் அடையணுமா? இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, எங்களுக்கு நடந்திருக்கு, எனக்கு மட்டும் இல்லை, அண்ட் நிறைய செலிப்ரிட்டிஸுக்குமே, முக்கியமாக நம்ம தமிழ் செலிப்ரிட்டிஸுக்குமே இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அவங்களோட பற்றிய டீட்டெயில்ஸும் அண்ட் அதுக்கான ப்ரூஃபாக அவங்களே இருக்காங்க. அதை அவங்க நிறைய இன்டர்வியூஸில் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதையுமே தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் முக்கியமாக அது நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஆக்டர் ஆகணுமா? இதை ஃபாலோ பண்ணுங்கள், அது ஆகலாம். நீங்கள் ஒரு பெரிய நியூஸ் ரீடர் ஆகணுமா? நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், இது ஆகலாம். பணக்காரனாக ஆகணுமா? நீங்கள் இதை பண்ணுங்கள், இந்த ஃபாலோ பண்ணுங்கள், உங்களால் அதையும் அச்சீவ் பண்ண முடியும். அப்படி என்ன தான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கேளுங்க. யார்கிட்ட கேட்கணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் உங்ககிட்ட கேளுங்க. உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இல்லை, நிச்சயமாக தெரியாது. தெரியும், ஆனால் ஒரு கன்ஃப்யூஷன் இருக்குது. அது என்னதுன்னு எனக்கு கிளியராக புரியலை. ஸோ இது தான் நான் சொல்ல வரேன். இந்த ஒரு 10 பாயிண்ட் நான் சொல்கிறேன். இந்த 10 பாயிண்ட்டையும் நீங்கள் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணும்போது உங்களால் நீங்கள் கேட்ட விஷயத்த தெளிவாக சொல்ல முடியும். அண்ட் அதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, அதை நீங்கள் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது, அந்த உணர்வில் நீங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது உங்களை நோக்கி ஈஸியாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 10 பாயிண்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். 10 பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களாலையுமே இதை அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் அவங்கள மாதிரி நீங்களுமே ஒரு செலிபிரிட்டி ஆக முடியும். அண்ட் பெரிய பாப்புலராகவும் ஆக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கிளாரிட்டி ஆன் டிசைர். அதாவது உங்களோட கனவு என்ன அப்படின்றது தெளிவாக இருக்கீங்களா? நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கேன். உங்களோட கனவு என்ன அப்படின்னும்போது, எனக்கு இந்த கார் வேணும். எனக்கு ஒரு காஸ்ட்லி கார் வேணும்னா அது வரதுக்கு ரொம்பவுமே லேட் ஆகும். காஸ்ட்லியான கார் நிறையா இருக்குது. எல்லாருமே அதை தான் கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் அதில் எவ்வளோ தெளிவாக இருக்கீங்க? ப்ரிசைஸாக இருங்க. அந்த ப்ரிசைஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே தெளிவாக இருக்கும். என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வருது? என்ன கலர் ஆஃப் கார் வாங்க போகிறீங்க? உள்ள இன்டீரியர் என்ன இருக்கும் போது? அதில் என்ன கார் பர்ஃப்யூம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்றது முதற்கொண்டு நீங்கள் அதை உணர்ந்தீங்கன்னா, அதை உங்களால் ஈஸியாக அடைய முடியும். அவ்வளோ தெளிவாக நீங்கள் இருக்கணும். அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா, நான் தெளிவாக மற்ற பாயிண்ட்டும் கொடுக்குறேன். ஸோ எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ கிளாரிட்டி ஆன் டிசைர் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், பாசிட்டிவ் இன்டென்ஷன். ஒன்ஸ் நீங்கள் ஒரு ஆசையை நீங்கள் பட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த ஆசையில் ஃபோக்கஸ்டாக இருங்க. அண்ட் பாசிட்டிவாக அது இருக்கணும். இது நெகட்டிவுக்குமே ஒர்க் ஆகும். ஆனால் நம்ம அதை பற்றி இப்போ பேச வரல. நீங்கள் ஒரு விஷயத்த கேட்குறீங்கன்னா, அதில் நீங்கள் என்ன பாசிட்டிவ்னஸை பார்க்குறீங்க அப்படின்றது தான் இதில் சொல்கிறோம். அதாவது அதுக்கு நீங்கள் ரொம்பவுமே எனக்கு இதெல்லாம் செட்டே ஆகாது அப்படின்னா நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அதை நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. அந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் மனசார ஃபுல்லாகவே அழிச்சிடலாம். ஸோ உங்களுக்கான தேவையை நீங்கள் அடையிறதுக்கான வழிகளை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட ஒரு ஆசையை தான் நீங்கள் கேட்குறீங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட. ஸோ உங்களோட ஆசையோட ஒரு எண்ட் ரிசல்ட் என்னவோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் பாசிட்டிவாக இருங்க. இது எப்படி வரும்ன்றதை விட நீங்கள் அது கிடைச்ச மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். அதை தான் இந்த செகண்ட் பாயிண்ட்டில் பார்க்குறோம். ஸோ தேர்ட் பாயிண்ட், ஸோ நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக அடைஞ்சிருவீங்கன்னு சொல்லிட்டு. காட்சிப்படுத்துதல், அதாவது விஷுவலைசேஷன். இந்த விஷுவலைசேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கிடைச்ச மாதிரி, அதை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண அது என்ன ஆகும்னா, அதே உங்களோட செல்ஸ், வெசல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது மாறிடும். அது உங்கள் நாடி நரம்பு எல்லாமே உள்ளே அதுதான் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா, யார் தடுத்தாலும் உங்களோட கனவை அது கொடுத்தே தீரும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டு தான் இந்த இதில் சொல்கிறாங்க. இந்த விஷுவலைசேஷன் நீங்கள் பண்ணும்போது அந்த மாதிரி நீங்கள் மாறிடுறீங்க. அந்த ஒரு உணர்வோடு இருக்கும்போது ஈஸியாக உங்கள்கிட்ட வந்து சேரும். ஸோ நீங்கள் நினச்ச டைம் ஒரு 5 வருஷம்னா அது 3 வருஷத்துலேயுமே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பிலீஃப் சிஸ்டம்ஸ், அதாவது இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதை நம்பி நீங்கள் அதுக்குள்ளே வரணும். லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகுமா?
இல்லை நிறைய பேர் தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஒர்க் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் ஒர்க் ஆகாதுப்பா அப்படின்னும் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் அதை விட அதிகமான பேர் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை பேர் கூட தேவையில்லைங்க. ஒரே ஒரு ஆள் சொல்கிறாங்க, எனக்கு இந்த வழியில் போனால் எனக்கு இது தங்கம் கிடச்சிச்சு அப்படின்னா, நீங்கள் அதில் போய் பார்க்குறதுல தப்பே இல்லையே. கிடச்சிச்சின்னா அதை எடுத்துகிட்டு வர வேண்டியது தானே. ஸோ இந்த ஒரு பாலிசியில் தான் நம்ம எல்லாத்தையுமே பார்க்கணுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு அது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா ஓகே, அதில் போகலாம். ஆனால் அதில் என்னென்னலாம் பண்ணாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து இந்த விஷுவலைசேஷன் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அதில் இந்த பிலீஃப் சிஸ்டம் அதை நம்பணும் அப்படின்றத உங்களால் ரொம்பவுமே ஒரு தெளிவாக இருக்கிறத தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ 5th பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ ஒத்தவையை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்பார். இந்த எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். பாசிட்டிவான இன்டென்ஷன் இருங்க. ஏன்னா இது ஆபத்து. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நடக்கணும்னு நினைப்பீங்க, அது உங்களுக்கே கூட நடக்கலாம். அதனால தான் நீங்கள் நல்லதே நினைக்கும்போது அது நல்லதாக தான் நடக்கும். ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு ஈர்ப்பு விதியின் ஒரு தலையாய கடமை இதுதான். ஸோ நீங்கள் என்ன கேட்குறீங்க அது கொடுத்துரும். அதுக்கு தான் பார்த்து நீங்கள் கேளுங்கன்றதுக்கு தான் இத்தனை பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ 6வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராட்டிடியூட், நன்றி உணர்தலோடு இருங்க. அண்ட் இந்த நன்றி உணர்தலோடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகும். அதை நான் கண்கூட பார்த்துருக்கேன். அண்ட் நிறையா செலிப்ரிட்டிஸுமே அதை பார்த்துருக்காங்க. அண்ட் அது அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் விஜய் சேதுபதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் லா ஆஃப் அட்ராக்ஷன் நல்லா ஃபாலோ பண்ணுறான்னு நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இது சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்கெல்லாம் எப்படி நன்றினோடு இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் விஜய் சேதுபதியவே எடுத்துக்கோங்க. நிறைய ஹிட் கொடுத்த டேரக்டர்ஸ் எல்லாமே அதுக்கப்புறமா அவங்க டைரக்ஷன் எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் இவர் மட்டும் சரியான ஒரு பீக்கு போய் நல்ல ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கார். ஸோ அந்த டேரக்டர்ஸுக்கு எல்லாமே ஒரு அகெயின் சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாமே ஷெடியூல் பண்ணி படம் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஸோ இவரோட படம்னு வரும்போது இந்த பப்ளிசிட்டி நிறையா இருக்கும். ஸோ அவங்களோட டைரக்ஷனுமே இன்னுமே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறையா இருக்கும். ஸோ இதை தான் கிராட்டிடியூடாக இவர் காட்டுறாரு. அதே மாதிரி நீங்களும் எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாமே நீங்கள் கிராட்டிடியூடோடு இருங்க. 7th பாயிண்ட் ரொம்பவுமே முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ். நம்ம இதை வேண்டிட்டோம் கேட்டுட்டோம் கொடுக்குமானா எஸ் கொடுக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க, அதுக்கு நீங்கள் என்னென்ன எல்லாமே ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமாகவே தந்துடும். அதாவது இந்த பிரபஞ்சம் நீங்கள் எதை வேண்டுறீங்களோ அதை நீங்கள் கேட்டதை விட சீக்கிரமாக தரதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதைத்தான் இந்த ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸில் சொல்கிறோம். நீங்கள் ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணணுமோ அதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதை நீங்கள் செயல்படுத்துங்க. செயல்படுத்த தான் உங்களுக்கு அதில் இருக்கிறத ஒரு சில குட்டி தவறுகளும் உங்களுக்கு தெரியும். அந்த தவறுகளை நீங்கள் திருத்தும் போது உங்களால் நிச்சயமான அந்த இலக்கை அடைய முடியும். 8th பாயிண்ட் ஃபெய்த் அண்ட் பேஷன்ஸ், நம்பிக்கை. ஸோ நிறைய இடத்துல சொல்லுவாங்க நம்பிக்கை அதானே வாழ்க்கை அப்படின்லாமே சொல்லியிருக்காங்க, அதானே எல்லாம் அப்படின்லாமே சொல்லியிருக்காங்க. ஆமாம், அது உண்மையானது தான். அதை நம்பிட்டிங்கன்னா அது என்னவா வேணால் இருக்கட்டும், அது நடக்குங்க. அண்ட் அதே மாதிரி காத்து இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது எனக்கு கிடைக்கலையா, ஏன் கிடைக்கல, அது கிடைக்காதா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அது கிடைக்கலனா நான் வேறு ஏதோ ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணுறேன், அதை நம்ம சரி பண்ணும்போது அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம விஜய் டிவி ஆங்கர் கோபிநாத்துமே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பாசிட்டிவாக இருங்க, கேளுங்க, அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்க 2 பேர் மட்டும் இல்லைங்க. இன்னுமே பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அஜித், தளபதி விஜயாக இருக்கட்டும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இவங்க எல்லாருமே லா ஆஃப் அட்ராக்ஷனை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஈவன் ஆக்டர் சூர்யாவுமே இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் நிறைய இன்டர்வியூஸில் பார்த்துருக்கலாம். யூடியூப்லேயே நீங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. எக்ஸாக்ட்லி உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின்னா அவங்க பேரை வச்சு சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்கும். நான் அவங்களோட லைஃப் லெசன்ஸை ப்ரூஃபாக கொடுக்குறதுக்காக தான் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ விஜய் சேதுபதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் துபாயில் போயிட்டு ரொம்பவுமே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தவர். தெளிவாகவே சொல்லியிருப்பார், நான் ஆக்டர் ஆகணும்னு நான் நினச்சேன், அது எனக்கு கிடச்சிச்சு. ஸோ நீங்கள் கேட்டிங்கனாலும் கிடைக்கும் அப்படின்றது தான் சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி தான் ரஜினியும். ஸோ ஸ்பிரிச்சுவல் லெவல்லையுமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இலக்கை போய் அடைஞ்சிருக்காரு. அந்த ஒரு இலக்கை வந்து இப்போவுமே எந்த ஆக்டர்னாலும் ஈஸியாக அடிக்கவே முடியலை. அதே மாதிரி தளபதி விஜயுமே பார்த்திங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெளிவாக சொல்லாமல் நீங்கள் நினைக்கிறது நடக்கும், கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்கள் முன்னேறதுக்கு தான் கஷ்டப்படுறீங்கன்ற மாதிரி எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே ப்ரூஃப்ஸ்.
இது வந்து இப்போ நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கும் கொஞ்சம் வருஷத்துலயோ, கொஞ்சம் நாட்கள்லயோ அது சாத்தியமாகும். ஸோ உங்கள பத்தின வீடியோஸும் அடுத்தவங்க போட ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க அந்த மாரி ஃபாலோ பண்ணாங்க. அது மாரி நடந்துச்சு. உங்களோட பேருமே சொல்ல வாய்ப்புகள் நெறையாவே இருக்குது. ஸோ அந்த ஒரு நினைப்புல நீங்க இருங்க. அத நம்புங்க. அண்ட் காத்திருந்து அத பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படிதான் இந்த 8த் பாயிண்ட்ல சொல்றோம். ஸோ 9த் பாயிண்ட் எமோஷனல் அலைன்மென்ட். ஸோ இந்த அலைன்மென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அ ஒரு நல்ல எண்ணத்திலேயே இருக்கணும். அதாவது சந்தோஷத்திலேயே இருக்கணும். திடீர்னு கோவம் வருது. எனக்கு திடீர்னு நான் நினைச்சது நடக்கலன்னா, நீங்க டவுன் ஆகாதீங்க. டவுன் ஆனீங்கன்னா, மொத்த ப்ராசஸுமே அது கீழ இழுத்துட்டு போயிடும். ஸோ நீங்க பாசிட்டிவாவே இருக்கணும். எதையுமே நீங்க பாசிட்டிவான நோக்கத்தில போகணும். அ பால தூக்கி அடிக்கிறாங்க. அது போச்சுன்னா 6 ஆனா பிடிச்சாங்கன்னா கேட்ச் அவுட்டு. ஸோ இதுக்கு அவங்க அடிக்காமலே இருந்துக்கலாமே அப்படின்னு நீங்க நெறைய இடத்துல தோணும். ஆனா யோசிச்சு பாருங்க, அவங்க ஏதோ ஒரு மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா 6 ஆயிடுச்சே. மேட்ச்சே அவங்க வின் பண்ணலாம்லே. அந்த மாரி ஒரு பாயிண்ட்டா தான் நான் இங்க பேச வரேன். ஸோ இந்த இடத்துல நீங்க அத நம்பி இறங்கி அடிங்க. ஸோ அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிச்சயமா அந்த இது கைகூடும். இந்த இடத்துல வந்து நீங்க அதே சீரான எண்ணத்துல இருந்தீங்கன்னா, அந்த ஃபீல்டர் 1 செகண்ட் டிலேல பண்ணாலும் அந்த பால அவரால பிடிக்க முடியாது. ஈவன் தோ அவர் பெஸ்ட் ஃபீல்டரா இருந்தாலுமே, நம்ம நெறைய இடத்துல பார்த்துருப்பாங்க. அதே இது நீங்க அந்த ஃபீல்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தீங்கன்னா, அந்த 1 செகண்ட் முன்னயோ, பின்னையோ அவர் டிலே பண்ணியோ, இல்ல சீக்கிரமா போயோ அந்த பால பிடிக்கிறாரு அப்படின்னா, அவரோட எண்ணம் சரியா இருக்குது. இது எல்லாமே இந்த எண்ணத்தோட, உணர்வோட கனெக்ட் ஆயிருக்க விஷயம் தான். அண்ட் இதுக்கு முக்கியமான விஷயம் அந்த ஆக்ஷன்ஸ் ஸ்டெப்ஸ் அவங்க எடுக்கணும். லாஸ்ட் பாயிண்ட்டை பார்க்கலாம், டிட்டாச்மெண்ட். ஸோ டிட்டாச்மெண்ட் என்னடா இவ்வளோ சொல்லிட்டு அப்புறமா கடைசியாக டிட்டாச்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் கேட்குறீங்க, ஓகே, கேட்டுட்டு அடுத்து உங்களோட கடமையை நீங்கள் போய் செய்யுங்க. அன்றாட வேலையை செய்ய ஆரம்பிங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் செய்யும்போது அத பத்தின எண்ணங்கள் உங்க மனசுக்குள்ள ஓடிட்டுருக்கும். உங்க எண்ணத்துக்குள்ள ஓடிட்டுருக்கும். அப்படி ஆச்சுன்னா, அது ஈஸியா அட்ராக்ட் பண்ணும். அத விட்டுட்டு நீங்க அதிலேயே நான் இருக்கணும் அப்படின்னு வரும்போது, உங்களுக்கே அது கான்ஃபிடென்ட் இல்லாம போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் லெட் இட் கோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது நீங்க உங்க கடமைய நீங்க செஞ்சுட்டீங்க. அதோட கடமைய அது செய்யும். இந்த நம்பிக்கையில போங்க. இதுதான் நான் சொல்ல வந்த இந்த 10 பாயிண்ட்ஸ். அண்ட் செலிபிரிட்டீஸ்ன்னு பார்க்கும்போது, நம்ம அ செஸ் சாம்பியன்ஷிப்ப விஸ்வநாதன் ஆனந்தா இருக்கட்டும், நம்ம ஆக்டர் சூர்யாவா இருக்கட்டும், முக்கியமா நம்ம அப்துல் கலாம் அ ஐயாவா இருக்கட்டும், அ ஹீரோயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருப்பேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தளபதி விஜய், ஆக்டர் சூர்யா, அ அஜித் குமார் அண்ட் ஆக்ட்ரஸ்ல த்ரிஷா. இந்த மாரி கொஞ்சம் பாப்புலரான செலிபிரிட்டீஸ் எல்லாருமே இத ஃபாலோ பண்ணி தாங்க அது பண்றாங்க. அவங்களோட கன்சிஸ்டன்சியான வின்னிங் ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வேணுன்றத நான் கேட்டேன். அது கிடைச்சிச்சு. அதுக்கு நானு ஒரு பிரயத்தனம் பண்ணேன். அதுக்காக கிடைச்சிச்சு. இப்படின்ற மாரி தான் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த விஷயங்கள் தான். ஸோ இத தான் நான் குடுக்கணும்னு நெனச்சேன். அண்ட் இது எல்லாமே ப்ரூஃப்ஸ் தான். அண்ட் ஓ அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்டையர்லி செலிபிரிட்டீஸ் யார் யாரெல்லாமே இந்த மாரி மேனிஃபெஸ்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு எப்படி இதெல்லாமே நடந்துச்சுன்ற மாதிரி நம்ம கிரியேட் பண்ண போறோம். அண்ட் இதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வீடியோவ பாருங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி வைங்க. அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி வைங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் நீங்க என் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னா, அத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். தேங்க் யூ.